வணக்கம். முதலில் இந்த நிகழ்வுக்கு என்னை இங்கே வழிகாட்டிய நண்பர் பேராசிரியர் உதயகரன் அவர்களுக்கும் இந்த சிரிப்போம் சிந்திப்போம் என்ற அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் அறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏனையோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு எனக்கு முதல் நிகழ்வு. ஆனால் விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் நிறையவே பல வருட காலங்கள் நான் செலவிட்டிருக்கின்றேன். இந்த வகையிலே உங்களோடு நான் என்ன விடயத்தை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் என்ற கேள்வி எழுகின்றது. நீங்கள் தந்திருக்கிறீர்கள் சிரிப்போம் சிந்திப்போம் என்று இரண்டு வார்த்தைகள் அருமையானவை. சிரித்தல் என்பது மனித இனத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்று, அதுவும் பூமியிலே உள்ளவர்களுக்கு. சிரித்தல் என்பது பாசிட்டிவ் வைப்ரேஷன், அது ஆக்குகின்ற சக்தியை கொண்டது. நாம் குடும்பத்தோடோ அல்லது நண்பர்களோடோ இணையரோடோ கலந்து கதைத்து ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்தி நாங்கள் சிரிக்கின்ற பொழுது பல விடயங்கள் எமக்கு தெளிவாகின்றன, சுகம் கிடைக்கின்றன. மனச்சுகம், உடல் சுகம் எல்லாமே கிடைக்கின்றது. அது மிகவும் முக்கியமான சக்தி, படைக்கின்ற சக்தி. அதுபோன்று மற்றொரு சக்தியும் உண்டு, அது அழிக்கின்ற சக்தி, நெகட்டிவ் வைப்ரேஷன். அதுவும் எம்மிடம் உண்டு. இந்த இரண்டு சக்தியும் எங்களிடம் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அதிகமாக பாய்ப்பது இந்த இரண்டாவது சக்தியை மட்டுமே, அழிக்கின்ற சக்தி. அதை நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். அதாவது யார் அந்த சக்தியை இன்வோக் பண்றாரோ அவருக்கு அந்த பலனை கொடுக்கும் அழிக்கின்ற செயலை அவருக்கு செய்யும். முதலில் அவருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு, அண்மையில் உள்ளோருக்கு போன்ற விடயங்கள். ஆகவே இந்த அழிக்கின்ற சக்தியை நாம் பாவிக்கவே கூடாது. நாங்கள் பாவிக்க வேண்டிய ஒரே ஒரு சக்தி இந்த ஆக்கின்ற சக்தி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அமெரிக்கர்கள் போல இருக்கக்கூடாது. இவர்கள் தான் இந்த பாசிட்டிவை விட்டுட்டு நெகட்டிவை மட்டும் தெரிந்து பூமியிலே உள்ள மனிதர்களை கட்டுப்படுத்தி அழித்து முழு பேரையும் ஆள வேண்டும் என்ற அவாவிலே செயற்படுகின்ற ஒரு இனம் இந்த அமெரிக்க அரசு. நீண்ட காலமாகவே அது செயற்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், 1935களிலே அந்த நியூக்ளியர் எனர்ஜி அறியப்பட்டதும் அதில் முழுமையாக அவர்கள் அப்போது அழிந்திருக்கவில்லை. நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளிக்கு 7 படிநிலைகள் உண்டு. ஆயினும் அவர்கள் அப்போது 6, 7 ஆகிய 2 நிலையை மட்டும் தான் புரிந்திருந்தார்கள். அதிலே உள்ள நெகட்டிவ் சக்தியை வேறுபடுத்தி அணுக்குண்டுகளை செய்து ஜப்பான், ஹீரோஷிமா போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே உள்ள மனிதர்களுடைய தலையிலே போட்டு, அப்பாவி மக்களுடைய தலையிலே போட்டு அவர்களை அழித்தார்கள். எப்பொழுதும் அதைத்தான் செய்தார்கள், இனிமேலும் செய்வார்கள். இதைத்தான் பிரபஞ்சங்களிலே வாழ்கின்ற அந்த சிரியஸ் என்ற இன மனிதர்களும் இன்றைக்கு 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதலிருந்தே செய்தார்கள். தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் பறந்து சென்று அங்கு எல்லாம் வாழ்ந்த மனிதர்களை அடிமைப்படுத்தி எதிர்ப்போரை அழித்து, அவர்களுக்கு எதிராக யாருமே சண்டையிட முடியாது. அவருடைய ஆயுதங்கள் ஒரு கணத்திலே எல்லாவற்றையும் பொசுக்கி அடித்து விடும். யாருமே சண்டையிட முடியாது. அவ்வாறான நிலைமை அப்பொழுது இருந்தது. அடிபணிய மருத்துவரை அழித்து தங்களுடைய இனங்களை அங்கே கொண்டு கலப்பினமாக குடியேற்றி பல அட்டூழியங்களை செய்தவர்கள் இந்த சைரஸ் கிரகத்தைச் சேர்ந்த சிரியஸ் என்று சொல்வோம் மனிதர்கள். அவர்களின் அடியொற்றியவர்கள் தான் இந்த அமெரிக்கர்களும் கூட. பா மொங்கஸ்
அது மிக பெரிய வரலாறு. அந்த வரலாற்றை தொடர்ந்து கொண்டே போகிறது இந்த பூமியிலே. இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்துகின்ற அந்த நிலைமை இல்லாமல் போக வேண்டும். அது எப்படி போகும்? இவர்கள் எப்பொழுதுமே அதைத்தான் செய்கிறார்கள். இவர்களுடைய செயற்பாடுகளை நான் மிக நீண்ட காலமாகவே ஆராய்ந்து வந்தேன். முதலில் நான் கொழும்பிலே உள்ள சர்வகலாசாலையிலே இந்த எல்எல்பி செய்கின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்விதான் முதல் நான் உண்மைகளை அறிய வேண்டும் என்ற ஆர்வத்திலே ஆராய்ந்த முதல் கேள்வி. அதை தொடர்ந்து நான் உண்மைகளை அறிகின்ற ஆய்வுகளை மட்டுமே செய்து வருகின்றேன். பொய்களை அல்லது கற்பனைகளை பேசுவதனாலே நாம் எந்தவித நன்மையையும் அடைந்து விட முடியாது. நமக்கு தேவையானது உண்மை. உண்மை என்பது அறிவு என்பது தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உண்மைகளை அறிய வேண்டும். அந்த அமெரிக்கர்களைப் போல அல்ல, அப்படி இருந்து பிரயோசனமே ஆக மாட்டார். இந்த அடிப்படையிலே நான் முதலில் தேர்ந்தெடுத்தது இந்த எண்ண படிமலர்ச்சி என்ற நூல். அதாவது மனித சிந்தனை அவன் சிந்திக்க தொடங்கிய காலம் முதல் அது படிப்படியாக வளர்ந்து அது எவ்வாறு நாம் இன்று காணுகின்ற அரசாங்கங்களாகவும் மதங்களாகவும் விஞ்ஞானமாகவும் படிமலர்ச்சி அடைந்தது. அந்த சிந்தனையின் வளர்பாதை, மனித சிந்தனையின் வளர்பாதையை காண்பதற்காக செய்யப்பட்ட ஆய்வின் மூலம் கிடைக்கப்பட்ட தரவுகளை உள்ளடக்கி எழுதப்பட்டதுதான் இந்த எண்ண படிமலர்ச்சியின் நூல். உண்மையிலே எண்ணம் என்பது மனித சிந்தனை. மனிதர் என்ன சிந்திக்கிறார் என்று நாம் அறிய மாட்டோம். எங்களுக்கு அந்த திறமை இல்லை, அந்த வைப்ரேஷன் எங்களிடம் இல்லை என வெளி உலக அறிஞர்கள் அறிந்து விடுவார்கள். அவர் அநேகமாக பேச மாட்டார்கள். சிந்திப்பதன் மூலம் அது டெலிபேதி என்று சொல்வார்கள் தான் அவர்கள் தங்கள் உரையாடுவார்கள். நாம் சிந்தித்தவுடனே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நமக்கு அது முடியாது. காரணம், எங்களுடைய மொலக்யூல்ஸ் தரத்திலே மிகவும் குறைந்தது என்ற காரணத்தினாலே. அந்த அடிப்படையிலே நான் இது ஒரு சட்ட கோட்பாடும் கூட. அப்போது எங்களுடைய குற்றவியல் சட்டத்திலே ஒரு கோட்பாடு உண்டு. முன்னாலும் சொல்லியிருந்தேன் ஒரு நிகழ்விலே. மென்ஸ்ரியா என்ற ஒரு, அதாவது மன எண்ணம் என்ற அம்சம். அந்த மென்ஸ்ரியாவை நாம் அறிந்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் இவ்வாறு நாங்கள் இந்த நிலைமையை அடைந்தோம். அரசாங்கத்தை எவ்வாறு ஆக்கினோம், மதங்களை எவ்வாறு கண்டோம், அல்லது அறிவியலை எவ்வாறு பெற்றுக்கொண்டோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக செய்த. அதில் எனக்கு எதிரே ஒன்றுமே கிடைக்கவில்லை. இது செய்ய முடியாத விஷயம். ஆனாலும் அந்த ஆய்வின் மூலம் கிடைத்த பல்வேறு விடயங்கள் நீங்களோ நானோ இதுவரை காலமும் அறிந்திருக்காத பல ஆயிரம் விடயங்கள், அக்காலத்திலே வாழ்ந்த மனிதருடைய பழக்க வழக்கங்கள், வழக்காறுகள் போன்ற அனைத்துமே, நான் அனைத்தும் என்று சொல்ல மாட்டேன், முடிந்தவரை மிக முக்கியமானவையெல்லாம் இங்கே இந்த நூலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இதில் பல அறிஞர்கள் இதற்கு உரை கூறினார்கள், அணித்துரை தந்தார்கள். இந்த நூல் அதை பற்றி பேசுகின்ற பொழுது ப்ரொஃபசர் சண்முகதாஸ் அவர் சொல்வார்கள், மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று என்று. இந்த நூல் 2017 வருடம் இங்கே கனடாவிலே உள்ள ஒரு கோயிலே வெளியிடப்பட்டது. அந்த சுவாமி கோயிலே அதை வெளியிட்டு வைத்தவர் மதிப்புக்குரிய நண்பர் பேராசிரியர் பாலச்சந்திரன் அவர்கள். தன்னுடைய நூலை போல, தன்னுடைய ஒரு சொத்து போல அவர் கருதி அனைத்து விடயங்களையும் செய்து அதை வெளியிட்டு வைத்தவர். அவர் மறக்க முடியாது. அவருக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் நன்றி கூறுவது பொருந்தும். இந்த இடத்திலேயும் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நூல் பல விடயங்களை சொல்லுகிறது என்று சொன்னேன். இதை எண்ணம் என்ற அடிப்படையிலே நான் பிரித்து வைத்திருந்தேன். எண்ணம் 1, எண்ணம் 2, எண்ணம் 3 அப்படி வகையிலே பல சுவாரஸ்யமான விடயங்கள், பல சுவாரஸ்யமான 1-2 விடயங்களை நாம் தொட்டு போகலாம். முதலில் இது பேசுகிறது போதை பொருள் தேடி பாத யாத்திரை என்ற
விவரம். அதாவது ஒரு போதை தரும் வஸ்துவை தேடி போவார்கள், அதை தேடி எடுத்து வந்து தங்களுடைய ஆலயத்திலே வருடாந்த திருவிழாவை செய்வதற்காக. போதைப்பொருள் அது இந்த அஷ்டக் என்ற மனிதர்கள் அப்போது பெருவிலே வாழ்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் குத்தா என்ற இடத்திலே, தங்கள் வாழ்கின்ற இடத்திலே இருந்து 300 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்துக்கு அவர்கள் கால்நடையாக வருடம் சென்று இந்த போதை வஸ்துவை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தால்தான் அங்கேயே திருவிழா நடைபெறும், இல்லாட்டி திருவிழா மாட்டாது. அவ்வாறான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் அவர்களுக்கு போதாக இருந்தது. இந்த யாத்திரைக்கு எல்லோரும் போக முடியாது. அதற்கு போகக்கூடியவர்களை அந்த அந்த தெரிந்தெடுப்பார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் சம்பந்தப்பட்டவர்களை தெரிந்து அவர்களை பிரித்து ஆலயத்திலே வைத்து திரும்பி அந்த பயணம் தொடரும் வரையும் அவர்களுக்கு கற்பித்து அந்த பயணம் பற்றிய விவரங்களை எல்லாம் விவரமாக கூறி என்ன என்ன கஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள் ஏற்படலாம், அதை தப்பிக்கொள்வது என்ன என்று போன்ற அல்லாது அறிவுறுத்தல்களையும் செய்து அவங்களை தயார்படுத்திக் கொள்வார். தயார்படுத்தி கொண்டதும் அவர்கள் வெளிக்கிடுவார்கள். அவர்கள் வெளிக்கிடும் பொழுது தம்முடைய உடையிலே ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வார். முடிச்சு நாட். அதுபோன்று அவர் திருமணமானவராக இருந்தால் அவர் மனைவியரும் தன்னுடைய உடையிலே ஒரு முடிச்சை அவர் போட்டுக்கொள்வார். அந்த அடிப்படையிலே அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்படுவது இல்லை. மீண்டும் கணவர் சுகமாக திரும்பி வந்து சேரும் வரையும் என்ற அடிப்படையிலே முடிச்சு என்ற விடயம். அந்த வரிக்குத்தா என்பது அந்த பெருவில் வாழ்கின்ற அந்த மனிதர்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அங்கே சென்று அந்த போதைப் பொருளை சேகரிப்பது கொண்டு வருவது என்ற விடயங்கள் எல்லாம் இதிலே பேசப்படுகின்றது. இது பெருவில் வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாறு. அதுபோன்று எல்லா ஆலயங்களிலும் வாழ்ந்த மக்கள்கள் யாத்திரைகள் செய்கிறார்கள். யாத்திரை செய்கிற வழக்கம் அதிகமாக தமிழ்நாட்டிலே இவ்வாறான விடயங்கள் நிறையவே நடந்திருக்கின்றன. யாத்திரை போகிற விடயம் அந்த காலத்திலே இந்த சோழ அரசர்கள் நிறையவே ஆலயங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும். நீங்கள் ஒரு ஆலயத்திலே இருந்து புறப்பட்டு அடுத்த ஆலயத்துக்கு போவீர்களானால் அங்கே அது ஒரு சாப்பாட்டு நேரத்துக்கு நீ போய் சேர்ப்பீர். காலையிலே இருந்து இங்கே புறப்பட்டு மதிய நேரத்துக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு ஆலயம், அதுக்கு பிறகு இரவுக்கு ஒரு, அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆலயமாக சாப்பிட்டு தூங்கி நீ போய் வரலாம். அவ்வாறான ஏற்பாடுகள் தமிழ்நாட்டிலே அப்போது இருந்தன. அதை நமக்கு வசதியாக வைத்துக்கொண்டு பல அறிஞர்கள் அப்படியே வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த நாட்களிலே. இந்த விடயத்திலே நான் நடராஜர் கோவில் ஆலயத்தை பற்றியெல்லாம் மிக விந்தையான விவரங்களை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அங்கே உள்ள காந்த சக்திகளை பற்றியும் பல விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயன்றிருக்கின்றேன். அதிலே ஒரு கவர்ச்சியான விடயம் என்னவென்றால், சோற்று பொறுக்கு உலர்ந்த வாயன் என்ற ஒரு அம்சம் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு பயணி எவ்வாறு உண்பான் என்ற விடயம் பற்றி ஒரு கவிஞர் அவனுக்கு தூற்றி பேசிய ஒரு பாடல் அதிலே வருகின்றது. அந்த பாடலை வேண்டால் உங்களுக்கு சொல்லிக்கல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடும். சுருக்கு அவிழ்ந்த முன் குடும்பி சோழியா, சோற்று பொறுக்கு உலர்ந்த வாயா பேயா. சாப்பிடுவானே தவிர அவன் வாயை கடை கொள்ள மாட்டான், பேசுகிற அப்படி பொறுக்காக இருக்கும் என்ற பொருளே. மறுக்குடந்தை அவன் எங்கே சேர்ந்தவன் என்று அவருக்கு தெரியும். கோட்டானே நாயே குரங்கே உனையொருத்தி போட்டாளே வேலையற்று போய் என்று ஒரு கவிஞர். இவ்வாறான நிகழ்வுகள், அருமையான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. யாரோ எல்லாம் கேட்டு எல்லாம் அழிவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் அவற்றை படித்து கொண்டு இருக்கின்றோம். சரி, நல்லது. அடுத்து நாங்கள் போகலாம். பல விடயங்கள் இங்கே வித்தைகளை பற்றிய சொல்வார்கள். மந்திர வித்தைகள் அப்படின்னு சொல்வார்கள். அருந்தாவ வித்தையினுடைய கோட்பாடுகள் பற்றியெல்லாம் இந்த எண்ணம் ஒன்றிலே நான் பேசியிருக்கின்றேன். அது பழைய விடயங்கள் தான், பார்த்து பாருங்கள். முடிந்தால்
மந்திரமும் மதமும் என்ற அம்சங்கள். அடுத்த இரண்டாவது எண்ணத்திலே நான் குறிப்பிட நினைப்பதே இங்கே இதுவும் அந்த மந்திர சக்திகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், வானிலையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, காலநிலையை மாற்றுவது படி போன்ற விடயங்கள், பாடசாலைகள், மழை வைத்தியர்கள் போன்ற விடயங்கள். அந்த காலத்தில் நிறைய எல்லாத்துக்கும் ஆக்கள் இருந்திருக்கிறார்கள், வைத்தியம் செய்திருக்கிறார்கள், மந்திரத்தை வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்ததோ தெரியவில்லை. மழை தரும் பறவைகள், மிருகங்கள், பிராணிகள் இவையெல்லாம் மழையை கொண்டு வருமாம் என்றெல்லாம் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். அந்த காலத்திலே தண்டிக்கப்படும் தெய்வங்கள் என்ற ஒரு அம்சமும் இருக்கின்றது. அக்காலத்திலே மழை அதிகமாக பெய்தால் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார்கள், இந்த மழையை நிப்பாட்டு, பயிர் அழிகிறது, அப்படி இப்படி. அவருடைய வேண்டுதலுக்கும் அங்கே மழை நிற்கவில்லை என்றால் கோயிலுக்குள்ளே போய் அந்த சிலைகளை உடைத்து வந்து மழை பெய்கிற வழியால் தூக்கி அணைஞ்சு விடுவார்கள். நல்லா நனைஞ்சி போறி என்று அப்படியான எண்ணங்கள். இவ்வளவு வேண்டுதல் செய்து நிற்பாட்டில் நனைஞ்சி போ அப்படியான விடயங்கள், தண்டிக்கப்படும் தெய்வங்கள் எல்லாம் அப்போது நடந்திருக்கின்றது. சூரியனை கட்டுப்படுத்துகின்ற வித்தைகள் அந்த காலத்திலே சூரியனிலாம் கட்டுப்படுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 2 வருடத்துக்கு முதல் சீனர்கள் செயற்கை சூரியனை மேலே இவர்கள் அந்த காலத்திலே சூரியனுடைய இயக்கத்தையும் அவருடைய ஒளி போன்றவற்றையும் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். காற்றை கட்டுப்படுத்தும் வித்தை. இந்த கடலிலே பயணம் செய்பவர்களுக்கு காற்று வேணும், சில இடத்தை அதிகமான காற்று இருக்கக்கூடாது, அப்படியான விஷயங்கள் கட்டுப்படுத்தி செய்திருக்கிறார்கள். அதுபோன்று மறுபிறவி எடுக்கும் மனித கடவுள், அநேகமான கடவுள்கள் எல்லாம் நிறைய வந்துதான் இருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான தெய்வங்கள். எனவே அதை பற்றியெல்லாம் இங்கே இதிலே பேசப்படுகின்றது. அடுத்து எண்ணம் 3ஐ நாங்கள் பார்க்கலாம். அதிலே அதிகமாக ஒன்றுமில்லை. இயற்கையை ஆளும் அரசர்கள் எப்படி இயற்கையோடு தம்மை ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள் என்ற விடயங்கள், மரங்களின் ஆவிகள், தாவரங்கள் மீதான ஆதிக்கம், அஞ்ஞான அறிவும் அவற்றுக்கு கொடுக்கப்படுகின்ற விஞ்ஞான விளக்கமும் போன்ற விடயங்கள். அடுத்து 4வது பகுதியை நாங்கள் பார்க்கலாம். எண்ணம் 4, தெய்வீக திருமணம். கடவுளர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது ஒரு பெரிய சடங்காக இப்போவும் நடைபெறுகிறது என்று நான் நினைக்கின்றேன். கடவுளர்களை திருமணம் செய்து வைக்கிறது பெரிய விஷயமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அவ்வாறான விடயங்கள், தேவர்களும் முனிவர்களும், இயற்கை, மரங்களை வணங்குகின்ற வழக்கார்கள் போன்ற விடயங்கள் 4வது எண்ணத்திலே பேசப்படுகின்றன. அடுத்து எண்ணம் 5லே தடுக்கப்பட்ட செயல்கள். எல்லோரும் எல்லா செயலையும் அக்காலத்திலே செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அரசர்கள் சில செயல்களை செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அதுபோல மதகுருமார் அனுமதிக்கப்படவில்லை. அதுபோன்று ஒருவர் இறக்கின்ற ஒரு நோயாளியாக இருந்து இறக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அவரை இறக்க விடாமல் அவர் உயிரை பிடித்து கொண்டிருப்பார்கள். உயிரை பிடிக்கும் உத்திகள். நாங்கள் பறவைகள் அதை பிடிக்கிற மாதிரி தான் மனிதனுடைய உயிரை பிடிச்சு விடுவார்கள், எங்கேயாவது பிடிச்சி வச்சு கொண்டுவார்கள். அவ்வாறான விடயங்கள் சிறப்பு உரிய விடயங்கள் தான். ஆனால் பார்த்தா உண்மை மாதிரி தெரிகிறது. பிடித்து பாருங்கள். நிழலாக தொடரும் ஆத்மா. எங்களுக்கு ஆத்மா ஒன்று இருக்குமா இருந்தால் அது நிழல் போல எங்களை தொடர்கிறது என்ற நம்பிக்கையும் அப்போது அவர்களிடம் இருந்தது. மற்றொரு முக்கியமான விடயத்தை இவர்கள் இங்கே கையாண்டு இருக்கிறார்கள். வாயை திறப்பது ஆபத்தானது. வாயை திறக்க முடியாது. என்ன காரணம்? வாயை திறந்தால் வாய்க்குள்ளே எங்களோட ஆன்மா இருக்கிறதே அது வெளியேறி போயிடும். அல்லது ஒரு மந்திரவாதி வேறு எதையாவது வாய்க்குள் திணிச்சு விட்டுருவான் என்ற பயம். அதனால வாயை திறக்க மாட்டார்கள். பல்ல கடிச்சு. அது முக்கியமான மனிதர்கள். வாயை திறப்பது ஆபத்தானது என்ற விடயம். அடுத்து எண்ணம் 6க்கு நாங்கள் போவோமானால் தீண்டத்தகாத மனிதர்கள் என்று பலரை அவர்கள் அடையாளம் கண்டிருந்தார்கள். அவர்கள் பெண்கள், யுத்த வீரர்களுமே முக்கியமாக அவர்கள் அவதானித்தார்கள் அல்லது பாதுகாத்தார்கள். அவர் யுத்தம் முடிந்து வந்த பிறகு அவர்களை வீட்டுக்கு போக அனுமதிப்பதில்லை. அவர் அனைவரும் குறிப்பிட்ட இடத்திலே தடுத்து வைத்து அவர்களுக்கு பூசைகள், நீண்ட காலத்துக்கு பியூரிஃபிகேஷன் சுத்திகரித்து விடயங்கள் செய்த பிறகுதான் வீட்டுக்கு அனுப்புவார்கள். அதுவரையும் அவரை யாருமே தொட முடியாது. கொலைகாரர்களை தொட முடியாது. அதுபோல வீடுவரும் மீனவரும் அப்படித்தான் தொடுவதில்லை. தீண்டத்தகாத பொருட்கள், அதுபோன்ற பொருட்கள், கூரான ஆயுதங்கள், இரத்தம், தலைமயிர்
முதல் முடியினுடைய முக்கியத்துவம், அதை எவ்வாறு வெட்டுவது, எவ்வாறு அழிப்பது போன்ற மிக கடுமையான விடயங்கள். அது எங்களுக்கு பார்க்க தலைவர் எடுத்து வைக்கிற மாதிரி தெரியுது. வச்செல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. கடவுள் கோயிலுக்கு கொண்டு அதை அந்த தலைமையில் கட்டி இன்னும் செய்திருக்கிறார்கள். வாங்கி பாருங்கள். முடிந்தால் அதுபோன்ற பல விடயங்கள், தடுக்கப்பட்ட உறவுமுறைகள், முடிச்சும் மோதிரமும் என்ற விடயங்கள். அடுத்து எண்ணமகளிலே தடுக்கப்பட்ட சொற்கள். இங்கே பெயர்கள், உறவினரின் பெயர்கள் என்ற மிக முக்கியமான விடயம். இவ்வாறான பழக்க வழக்கங்களினாலே பல மொழிகள் அழிந்து போய்விட்டது. இடம் தெரியாமல், அடையாளம் தெரியாமல். என்ன செய்வார்கள் என்றால், ஒரு அரசன் அல்லது ஒரு பிரதானி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அவருடைய பெயரை அவர் மட்டும்தான் வைத்துக் கொள்ளலாம். வேறு யாருமே வைத்துக் கொள்ள முடியாது. எல்லோரும் அந்த நாட்டிலே தங்களுடைய பெயரை 12 மணிக்கு முதல் மாற்றி விட வேண்டும். உதாரணமாக டைகர் என்ற ஒருவர் தெரிவு செய்யப்பட்டாராக இருந்தால் டைகருக்கு அந்த பெயரை மாற்றி விட வேண்டும். 12 மணிக்கு முதல் மாற்றி விடுவார்கள். இது காலையில் அதுக்கு வேறு பெயர். புதுசாக வரவங்களுக்கு பேசினா அது ஒன்றுமே விளங்காதுன்னு தான் பேசலான்னு அப்படி. அதுபோல் வெற்றிலை என்று சொல்லுவோம். வெற்றிலை என்ற ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார் பிரதானியாக, அவர் வேறு மாற்றி விடுவோம். வெற்றிலை வேறு மாற்றணும் முதல். அது என்ன, சிவப்புபாய் அப்படி ஏதாவது செய்து விடுவார்கள், மாற்றி போடுவார்கள். ஒன்றும் வைக்க மாட்டார். அதுபோல் இறந்தோர், இது மிக முக்கியமாக கவனமாக கடைப்பிடித்து வந்த வழக்காறு. இந்த இறந்தோர் என்று ஒருவர் இறந்து விட்டாராக இருந்தால் அவருடைய பெயரை ஒத்த பெயரை யாருமே வைத்திருக்க முடியாது. குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் சவம் எடுக்க முதல் தங்களுடைய பெயரை மாற்ற வேண்டும். அன்பர்கள் எல்லோரும் தங்களுடைய பெயரை உடனே மாற்றி விட வேண்டும். என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், அந்த ஆவி திரும்பி வந்து தனக்கு தெரிந்த பெயர்களைத்தான் தேடும், பழிவாங்குவதற்கு என்ற அம்சம். ஆவி இப்போ வந்து தேடுகின்ற பொழுது வேறொரு பெயர் இருக்குமாக இருந்தால் அது விட்டு போயிடும். இது வேறையால் போல அப்படி என்று என்ன சிந்திச்சிருக்கிறார்கள் இன்டெலிஜென்ஸா என்று நீங்கள் சொல்வீர்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறார்கள். இறந்தோருடைய பெயர்கள், இப்படியான விடயங்கள். அடுத்த 8க்கு போனால் நாங்கள் அரசனை கொல்லுகின்ற வழக்காறு. இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விடயமாகவும் மிகவும் மிகவும் மோசமாக அல்லது மிகவும் கவனமாக பரீட்சிக்கப்பட்ட அல்லது செய்யப்பட்டு வந்த விடயம் கூட சொல்லலாம். என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அந்த நாட்டில் உள்ள மனிதர்களுக்கு தங்களுடைய அரசன் இளமை முறுக்கோடு இருக்க வேண்டும். வேறு கதை ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் அந்த இளமை முறுக்கோடு அவர் இருந்தால் தான் அந்த நாட்டிலேயே தம்முடைய பயிர்கள் விளையும், மரங்கள் பழத்தை தரும். இவர் அந்த இவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத இயல்பை இழந்து விட்டாராக இருந்தால் ஒன்றுமே நடக்காது. பயிரும் விளையாது, மரமும் பழுக்காது, நாங்கள் எல்லோரும் அழிந்து போய்விடுவோம், அதற்கு முதல் இவரை அழித்து விடுவோம் என்ற வகையிலான சிந்தனைகள். அண்மை காலத்திலே உங்களுக்கு தெரிந்திக்கக்கூடும் கேள்விப்போ என்ற நாட்டிலே நினைக்கிறேன். வெள்ளை அரசன் என்று ஒருவர், வெள்ளை அரசன், அவரது நாட்டிலே இன்னும் சண்டை பிடிச்சபடியாக அவனுக்கு கொடுத்தவங்கள். அவர் அந்த வரி அறவிட அந்த அதிகாரிகள் அங்கே போன பொழுது ஒரு இடத்திலே வெள்ளாமை, இந்த வயல் நன்றாக விளைந்திருக்கவில்லையா. இப்போ அவர் கேட்டார்கள், என்ன வெயில் மழையே இல்லை உனக்கு, எங்களுடைய அரசன் இந்த பக்கம் வரவில்லை, வெள்ளை அரசன் உத்தரம் வந்து போக சொல்லுக்கோ, அவர் வந்து போனால் தான் இது விளையும் எங்களுடைய நிலம் என்று கேட்டு அவர்கள் வரவிட்டு அவருடைய காலை கழுவி, பெண்கள் தான் சேர்ந்து அவருடைய காலை கழுவி தண்ணி எடுத்துக்கொண்டு வயலுக்கு. இப்படியான பழக்க வழக்கங்கள் மிகவும் எல்லா நாடுகளிலையும் எல்லா இடங்கள்லையும் இருந்துதான் வந்திருக்கின்றது. அரசரை கொல்லுகின்ற வழக்காறு என்ற விடயம். அப்போ அந்த அரசர் வந்து, அந்த காலத்து அரசர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் தங்களை இளமை தோற்றத்தோடு வைத்திருப்பதற்கு. இல்லாட்டி இறப்பத்தான் ஒரு சின்ன ஒரு பிளிமிஷ், ஒரு மயிரில் ஒரு வெள்ளைய நட்டா சரி கொண்டு போடுவார்கள். அவங்கள உரிமையாக வைத்திருக்கிறதாலே கஷ்டம், பயங்கர கஷ்டங்களும் செலவுகளும் செய்திருக்கிறார்கள். அதனால் ஜனங்கள் விட மாட்டாது, எப்படியாவது கண்டுபிடிச்சு விடுங்கிற அப்படியான விடயங்கள். முக்கியமாக பாடப்பட்ட விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலேயே அரசர்களுக்கு பல மனைவிமார் இருப்பார்கள். அவர்கள் ஒருவர் காலையிலே எழுந்து தலையிலே ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போவார் என்றால் அது ஒரு பப்ளிக் நோட்டீஸ், அரசன் என்று கொலை செய்யப்படுவார் என்பது. அரசனாலே தன்னை திருப்திப்படுத்த முடியவில்லை போன்ற
கோரிக்கைகள் உடனே ஒட்டி போடுவார்கள். கதைக்கு இடமே இல்லை, நாங்கள் சா முதல் நீ சாகு என்ற அடிப்படையான விடயங்கள். இவ்வாறான விடயங்களை பற்றி இந்த 8வது மட்டிலே பேசுகின்றோம். அதோடு இன்னொரு விடயத்தை நான் அங்கே சேர்த்திருக்கின்றேன். இந்த குழந்தை கொலை என்ற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அண்மை காலங்களிலே யூரோப்பிலே அந்த பீட்ரிஸ் என்ற அரசி என்னுடைய நெதர்லாந்திலே பூமியிலே வாழ்ந்த பல அறிஞர்களுக்கு எங்களோட ஸ்டீபன் காப்பரும் ஒருவர், ஸ்டீபன் காப்பர் அவர் அரசன், எல்லாரும் ஒரு 30 பேருக்கு எதிராக குழந்தைகளை கொலை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 68-67 கண்ணாலே இந்த விடயங்களை கண்ட சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு இவர்கள் 30 பேருக்கும் 25 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. காரணம், இவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள், எப்படி செய்கிறது, யார் போய் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறது? அப்படியான விடயங்கள். இவர்கள் அந்த சிறுவர்கள் வாழ்கின்ற இல்லத்திலே இருந்து அவர்களை எடுத்துக்கொண்டு பீட்ரிஸர அரண்மனையிலே உங்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கு கொண்டு போய் அங்கே விட்டு, அவருக்கு பெரிய காடுகள் வனங்கள் எல்லாம் அங்கே உண்டு நெதர்லாந்திலே. அங்கே இந்த பிள்ளைகளை காட்டிலே விட்டு இவர்கள் இந்த அறிஞர்கள், இன்னொரு அரசர் என்றால் கொலை செய்கிறது தானே அவருடைய வேலை, வேறு ஒன்றுமில்லை, விட்டு அவர்களை கொலை செய்து சுட்டு அவர்கள் துண்டுகள் அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாத்து கொண்டு சுவரில் அப்படியான விடயங்கள் நடைபெற்றது. அண்மை காலங்களிலேயே விடயம் இதில் சேர்த்திருக்கின்றேன். வழக்கங்கள் தொடர்கின்றன என்றதை அது ஞாபகப்படுத்துகின்றது. அடுத்து 9 இதை நாங்கள் பார்க்கலாம். பல்வேறு விடயங்கள் இங்கே பேசப்படுகின்றது. நான் வாசிக்கிறேன். கூடுமாறும் ஜீவன் ஒரு உடலிலிருந்து மறு உடலுக்கு மாறி செல்கின்றங்கள், தாவரங்கள், இறப்பும் மறுபிறப்பும் போன்ற விடயங்கள், சோழக்கடவுள் போன்ற அநேக விடயங்களை பற்றி வேடுவரும் மிருகசாந்தியும், தெய்வீக மிருகங்கள், கடவுளை உண்ட அஸ்டெக், அப்படி பல்வேறு விடயங்கள், ரகசியமான சுவாரஸ்யமான விடயங்கள் வாசி பார்க்க நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். முடிந்தால் படித்து பாருங்கள். அடுத்து 10வது, அதுவும் இதே மனித பிசாசி வருடாந்த சுத்திகரிப்பு. ஒவ்வொரு வருடமும் அந்த நகரத்திலே நோய்கள் பரவுகின்ற பொழுது அதை சுத்திகரிப்பார்கள், ஒவ்வொரு வருடமும் நோய் வராமல் இருப்பதற்காக. அப்படியான விடயங்கள், இந்த மாதிரி அவர் செய்தார்கள், எப்படி செய்தார்கள் போன்ற விடயங்கள். அடுத்து இறுதியாக 11 எண்ணம் உண்டு. இறுதியாக இதில் தொங்கி வாழும் மனிதர்கள். காலத்தில் சில மனிதர்களை நிலத்திலே கால் வைக்க விடுவதில்லை, அவர்களை கட்டி தூக்கி விடுவார்கள். அதில் முக்கியமாக அவர்கள் செய்தது பருவமடையும் பெண்கள், மாதவிடாய் உற்ற பெண்கள், இவர்கள் எல்லாம் நிலத்திலே அவர்கள் கால் வைக்க விடுவதில்லை, கூடுகள் போல கட்டி உங்களோட வீட்டுகளே மேலே தூக்கி விடுவார்கள். இவ்வாறான அம்சங்கள் அங்கே 11வதிலே பேசப்படுகின்றது. இவ்வாறு தொடர்ந்து நான் உங்களோடு பல விடயங்களை கதைக்கலாம், பேசலாம். நீங்கள் இதுவரையிலே நான் ஒரு மணித்தியாலத்துக்கு மேல் பேசிவிட்டேன் என்பது தெரிகிறது. இது போதுமானது என்று நான் கருதுகிறேன். களைத்து போயிருப்பீர்கள். அடுத்த விடயத்துக்கு நாம் போவோம். 2வது விடயம். அடுத்து நாங்கள் இப்போது என்னுடைய 2வது நூலை பற்றி சிறிது காணலாம். நான் முன்னர் குறிப்பிட்டது போல என்னுடைய ஆய்வுகள் எல்லாம் உண்மைகளை கண்டறிதல் என்பதை நோக்கமாக கொண்டதுதான். அதாவது பூமியிலே வாழ்கின்ற நாம் பெற்றிருக்கின்ற அறிவு உண்மையானதா என்ற விடயம். நாங்கள் அதை பற்றி சிந்திப்பதில்லை, எல்லாம் உண்மையானது தான் நினைத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. இதை அறிவதற்காக நான் உண்மை என்றால் என்ன என்று அதற்கு ஒரு வரைவிலக்கணம் செய்திருந்தேன். உண்மையை ஆரம்பிப்பதற்கு என்னுடைய சொந்த விடயம்தான். என்னை பொறுத்தவரையிலே உண்மை என்பது மாறாதது, அதாவது அழியாதது, நிலைத்திருப்பது என்ற அம்சங்களை கொண்டது. மாறி செல்பவை, அழிந்து போபவை, நிலைத்திரியாவை எதுவுமே உண்மைகள் ஆக முடியாது. சில உதாரணங்களை, மிக சிம்பிளான உதாரணங்களை நாங்கள் காணலாம். ஆரம்ப காலத்திலே நாங்கள் பாடசாலைக்கு கற்க போயிருந்த காலங்களிலே நாம் கற்றுக்கொண்டோம் 2 × 2 = 4 என்று.
அது பற்றி அப்போது எனக்கு தெரியாது. ஆனாலும் மனப்பாடம் செய்து கொண்டோம். பின்னொரு காலத்திலே அதை நாம் பரீட்சித்து பார்க்கின்றோம். நாம் கற்றுக்கொண்ட 2 என்பது உண்மையா என்ற அடிப்படையிலே. அப்போது நாங்கள் எங்களுடைய விரல்களை 2 விரல் இங்கே 2 விரல் இங்கே 2 விரல் எடுத்து நாங்கள் கூட்டி பார்க்கின்றோம். இது எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே 2 4 என்று தெளிவாகவே தெரிகின்றது. இதிலே வேறு இன்டர்பிரிட்டேஷனுக்கு அங்கே இடமே இல்லை. 2 2 3 என்று சொல்ல முடியாது, 5 என்றும் சொல்ல முடியாது. ஆகவே இதுதான் உண்மையாகின்றது. இது உண்மை என்றால் இந்த உண்மையை யார் வேண்டுமானாலும் பேசலாம், எந்த மொழியிலும் பேசலாம், எப்பொழுதும் பேசலாம், எங்கிருந்தும் பேசலாம். ஆனால் இந்த 4 என்ற முடிவிலே எந்தவித மாற்றமும் இருக்க முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் அறிவு. நாம் முதல் அறிந்திருந்த 2 4 என்பது ஒரு செய்தி. அந்த செய்தியை நாம் பரீட்சித்து ஆராய்ந்து பார்க்கும் வரையும் அது உண்மையாவதில்லை, அறிவாவதில்லை. செய்தி அறிவாக வேணுமா இருந்தால் எமது உள்ளுணர்வுகளாலே அது உணரப்பட வேண்டும். தெரிதல் புரிதல், தெரிந்து கொண்டது செய்தி, புரிந்து கொண்டது அறிவு என்று ஆகின்றது. அவ்வாறு தான் நான் அதை பொருளுடன் செய்து கொண்டேன். இந்த அடிப்படையிலே எல்லா விடயங்களையும் இந்த தலையங்கங்களை வைத்துக்கொண்டு, உண்மை என்றதை வைத்துக்கொண்டு ஆராய்வதுதான் என்னுடைய வழக்கமாக மிக நீண்ட காலமாக இருந்தது. இது 1980களிலே நான் கொழும்பிலே உள்ள சர்வகலாசாலையிலே இந்த LLB பரீட்சைக்கு ஆயத்தம் செய்கின்ற காலத்திலே இருந்து இது ஏற்பட்டது. அந்த நியூரம்பர்க் நான் சொன்ன கதைகள் உண்மையா என்ற விடயங்கள் அவ்வாறானவை. இப்போ நாங்கள் பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் பல்வேறு கேள்விகளை வைத்திருக்கின்றோம். ஆனால் அவற்றிற்கு விடை இல்லை. இன்னொன்னுலாம் சொல்கிறாங்க, கேட்டு பாருங்கள், எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஆனால் அது விடைதானா என்று ஒருவராலும் நிரூபிக்க முடியாது. காரணம் நான் பின்ன சொல்லுவேன். உண்மை என்பது, உண்மையின் முதிர்ச்சி அல்லது அறிவின் முதிர்ச்சி என்பது தொழில்நுட்பம். எங்களிடம் தொழில்நுட்பம் இருந்தால் தவிர நாங்கள் உண்மையை அறிய முடியாது. நாங்கள் இன்னும் பக்கத்து கிரகத்துக்கு போகவே இல்லை. எப்படி நாங்கள் உண்மையை அறிய முடியும்? சரி, நாங்கள் இந்த உதாரணங்களோடு பார்த்து கொள்வோம். இங்கே இந்த நூலிலே மறுமை, அதாவது மறுபிறப்பு என்று நீங்கள் சொல்லலாம், ஆஃப்டர் லைஃப் என்ற நூல் மிகவும் முக்கியமான ஒரு நூலாக பலராலும் கருதப்பட்டது. இந்த நூல் இதிலே ஒரு இறப்பு அச்சத்தை இந்நூல் போக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தோடு இது வெளியிடப்பட்ட நூல். இது 2019ஆம் வருடம் பிரான்ஸ் நாட்டிலே நடந்த 4வது ஐரோப்பிய மாநாட்டிலே வெளியிடப்பட்டது. பலரும் இந்த நூலை எமது நண்பர், மீண்டும் நண்பர் பாலசுந்தரம் அவர்களும் இந்திய நண்பர் ஒருவரும் இதை அங்கே பிரான்சிலே அறிமுகப்படுத்தி வெளியிட்டு வைத்தார்கள். மீண்டும் பாலாவுக்கு மற்றொரு நன்றிகள். அவர் எல்லா இடத்துலையும் உதவுவார். நல்லது. சரி, இந்த நூலிலே நான் முதல் குறிப்பிட்டது போன்று விடை இருக்கின்ற கேள்விகளில் 4 கேள்விகளை தெரிந்தெடுத்து அவற்றிற்கு விடை காண முயன்றேன். அதான் இந்த நூல். கேள்விகள் என்னவென்றால், கடவுள் என்று ஒன்று உண்டா என்ற கேள்வி. அடுத்து பிரபஞ்சம், நாங்கள் பிரபஞ்சம் என்று சொல்லுகிறோமே, அது என்ன இருக்கிறது, அதுக்குள்ளே எப்போ வந்தது போனது என்ற விடயங்கள். அடுத்து ஆன்மா, உயிர், ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். அது எனர்ஜி என்ற காரணத்தினாலே அப்படி ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி. விஞ்ஞானிகளை கேட்டால் எல்லாம் கிடையாது, எல்லாம் கூட மூலதான் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து நாம் இறந்த பின்னர் என்ன நடக்கும் என்ற விடயம் எல்லோராலும் விரும்பப்படுவதும் அதிசயத்தோடு பார்க்கப்படுவதுமான இந்த விடயம். இந்த நூல் கிட்டத்தட்ட 500 பக்கங்களை கொண்டது, மிகப்பெரிய நூல் தான். இதிலே
250 பக்கங்கள் இந்த ஆஃப்டர் லைஃப் அதாவது கொடுக்கப்பட்டது. இந்த 4 கேள்விகளுக்கும் விடை காண்பதற்கு 3 அறிவுத்துறைகளை, வெவ்வேறான அறிவுத்துறைகளை இந்த நூல் துணை கொள்கின்றது. முதலாவது பிலோசபி. உங்களுக்கு தெரியும், கிரேக்க காலத்திலே தொடக்கம் அண்மை காலம் வரையும் இந்த பூமியிலே வாழ்ந்த பிலோசபர்ஸ், ஏறத்தாழ 27 பிலோசபர்ஸ் இந்த விடயம் பற்றி என்ன பேசினார்கள் என்று இந்த நூல் ஆராய்கின்றது. தனித்தனியான கேள்வியாக, தனித்தனியான விடையாக. அடுத்து மதங்கள். மதங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் நிறையவே வைத்திருக்கிறோம். பல ஆயிரங்கள், 6000, 7000 என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர் எல்லா மதங்களும் என்ன சொல்கின்றன என்று நாங்கள் ஆராய முடியாது. ஆகவே 4 மதங்களை தெரிந்து, அதாவது மக்கள் பின்பற்றுகின்ற தொகையின் அடிப்படையிலே முதல் மதம் கிறிஸ்டியானிட்டி, 1/3 பகுதி மக்கள் பின்பற்றுகிறார்கள். அடுத்தது 4/1 பகுதி மக்கள் பின்பற்றுகின்ற மதம் இஸ்லாம். அடுத்தது 5/1 ஹிந்துசம், 6/1 புத்திசம். இந்த 4 மதங்களையும் தெரிந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு என்ன சொல்கின்றன என்று விரிவாகவே இது ஆராய்கின்றது. பல்வேறு விடயங்களை கதைக்கின்றது. ஆனால் நோக்கம் அதுதான். அடுத்து அறிவியல், விஞ்ஞானம். இது ஒரு விஞ்ஞான நூல் என்பார்கள். என்ன காரணம் என்றால், நான் குறிப்பிட்டது போல 250 பக்கங்கள் இந்த விஞ்ஞானத்துக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஞ்ஞானம் என்று சொல்லுகின்ற பொழுது விஞ்ஞான அறிக்கைகள், இதுவரை காலமும் விஞ்ஞானிகளாலே ஆராய்ந்து அறிக்கைகளாக வெளியிடப்பட்ட விடயங்களை மட்டும் தான் அது பேசுகின்றது. வெறும் இமேஜினேஷன், ஹலூசினேஷன் ஒன்றும் இங்கே கிடையாது. அவர் என்ன சொன்னார்கள் என்ற விடயத்தை தான் இங்கே விவரிக்கின்றது இந்த நூல். அதிலே நாங்கள் பார்ப்பது ஆப்ஷன் என்ன நடக்கும் இறந்த பிறகு என்ற விடயம் எங்களுக்கு முக்கியமான ஒன்று. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும், ஒவ்வொரு வருடமும் பல மில்லியன் பேர் இறக்கிறார்கள், மீண்டும் உயிர் பெற்று வருகிறார்கள். அதை அவர்கள் கிளினிக்கல் டெத் என்று சொல்வார்கள். அது ஒரு சிறிது காலத்துக்கு நடைபெறுகின்றது. சில சந்தர்ப்பங்களிலே கோமா போன்ற இறப்புகளும் நீண்ட காலத்துக்கு இருக்கும். இருந்தாலும் அமெரிக்காவை நாம் எடுத்துக்கொண்டோமானால் வருடம் ஒன்றுக்கு குறைந்தது 11 மில்லியன் பேர் இந்த கிளினிக்கல் டெத்துக்கு உட்படுகிறார்கள். ஆயினும் இவர்கள் அனைவரும் திரும்பி வந்து கதை பேசுவது இல்லை. ஆரம்ப காலத்திலே சிலர் சொன்னார்கள், சில குறிப்புகளை சொன்னார்கள். தாம் இதை பார்த்தோம், அதை பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம், அப்பா பார்த்தோம், எத்தனை குடிச்சோம், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவை ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. என்ன காரணம் என்றால், அதை கேட்பவர்கள் மறுபிறவி என்ற விடயத்தை நம்பாத நம்பிக்கையை கொண்டவர்கள். அப்போ அவர்களுக்கு எல்லாம் இது ரிசாத்தான் அதை கிரபைப்படுத்தி இப்படியான விஷயங்கள் தான் நடந்து வந்தது. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் இப்படி சொல்ல அவர்களால் கூட முடியவில்லை. அப்போதுதான் அவர்கள் கண்ணை திறக்கிறார்கள். இது இங்கே நடக்கிறது. ஒரு வழக்கு அல்ல, ஒரு நிகழ்வை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்ன நடந்தது என்று சொல்லி, அது ஒரு பெண், இளம்பெண், திருமணமானவர், 28 வயது. அவருடைய பெயர் விக்கி என்று ஞாபகம் இருக்கிறது என்றுதான் அவருடைய பெயர். அவர் ஒரு விபத்திலே அம்பட்டுக்கு மோசமாக காயப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற பொழுது அங்கேயே அவர் இறந்து விட்டார். ஆனாலும் அந்த வைத்தியர்கள் விடவில்லை. மிகுந்த சிரமப்பட்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து அவரை எழுப்பி அவருடைய காயங்களுக்கு வைத்தியம் செய்து அவரை குணப்படுத்தி விட்டார்கள். அவர் நீண்ட காலம் வைத்தியசாலையில் இருந்து குணப்பட்ட பின்னர் அவர் பேசத் தொடங்கினார். இங்கேதான் கண் விழிப்பு என்பது வருகின்றது. அந்த வைத்தியர்களுக்கு என்ன இது என்ற கேள்விகளை போல பல உதாரணமில்லை, உண்மையில் நடந்த மனிதர்கள் சொன்ன செய்திகள் இந்த நூலில் உண்டு. இது ஒன்றை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த லேடி சொன்னார், நான்
முதலில் எனது திருமண மோதிரத்தை பார்த்தேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த மோதிரத்தினுடைய வர்ணம், அதனுடைய ஷேப், அது பக்கத்திலேயே தந்தையார் கொடுத்திருந்த மோதிரத்தினுடைய பருமன் ஷேப் போன்றவற்றையெல்லாம் அழகாக விவரித்ததோடு, அப்போது அந்த அந்த வைத்தியசாலை அறையிலே, அந்த சத்திர சிகிச்சை அறையிலே இருந்த டாக்டர்களுடைய பெயர்கள் எத்தனை பேர் என்பது, அவர்கள் அணிந்திருந்த உடைகள், அதனுடைய வர்ணங்கள், அவர்கள் பாவித்த கருவிகள் ஏற்படுத்திய ஓசைகள், அவர்கள் பேசிய பேச்சுக்கள் முழுவதையும் அவர் அழகாக ஒரு மனிதரால் செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக மனனம் பண்ணி செய்த மாதிரி செய்தார். இதை கேட்டவுடனே அவர் எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். அத்தோடு இந்த விடயங்களை உடனே அதை ஆராய்ந்தார்கள். அவர் சொன்னதெல்லாம் சரியோன்று, அத்தனையுமே சரியாகவே இருந்தன. ஒரு சின்ன மாற்றமோ பிழையோ தவறோ இருக்கவில்லை. அன்றிலிருந்து இது என்ன காரணம் என்றால், உண்மையான காரணம், அந்த லேடி விக்கி பிறவி குருடர். பிறவியிலே அவர் எதையும் பார்த்தது கிடையாது. அவர் இறந்த பின்னர் தான் தனக்கு நடந்த அட்டூழியங்களை அந்த சத்திர சிகிச்சை அறையிலேயே அவர் விவரிக்கிறார், பார்க்கிறார், சொல்லுகிறார். அவ்வாறான நிகழ்வுகள் நாம் நம்ப முடியாத, யாருமே நம்ப முடியாத விடயங்கள், பல்வேறு விடயங்கள். அவர் செருப்பு ஒரு 3வது மாடியிலே சொருகியிருந்த விடயம், இன்னொருவர் தன்னுடைய கட்டுப்பல்லை கீழே, தன்னுடைய அந்த கரத்தையின் கீழே உள்ள அறையில் பல்வேறு விடயங்கள் நம்ப மாட்டீங்க. நான் நம்மள உண்மையை பொய்யோன்னு தெரியாது. இது எல்லாம் விஞ்ஞான அறிக்கைகளிலே பேசப்பட்டவை, முழுவதும் கதைக்கப்பட்டவை. இவ்வாறு நடைபெறுகின்றது என்ற விடயங்கள். இந்த விடயங்களை பற்றித்தான் இந்த நூல் பேசுகிறது. இதை நீங்கள் ஆர்வமுள்ளவர்கள் படித்து பாருங்கள். என்னிடம் பிரதிகள் ஒரு சில உண்டு, அதிகமாக இல்லை. அப்படினால் படித்து பாருங்கள். நீங்கள் உங்களை போன்றவர்களுக்கு இது உதவும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு தெரியவில்லை உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது என்று எனக்கு தெரியாது. ஆகவே இதை தவிர நான் இதிலே உங்களுக்கு இந்த நூலை பற்றி நிறையவே சொல்லலாம் தான், சொல்லுவதற்கு நிறைய உண்டு. அது மட்டும் உங்களுக்கு போதாது. நீங்கள் அவற்றை தத்துவமாக பார்க்கின்ற பொழுதுதான், அல்லது வாசிக்கின்ற பொழுதுதான் அதனுடைய தாற்பயங்கள் விளங்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, நாங்கள் இப்பொழுது 3வது இயலுக்கு இறுதிக்கு வந்திருக்கின்றோம். நான் கடந்த வருடம் மட்டக்களப்பு தமிழ்ச் சங்கத்தாலே வெளியிடப்பட்ட நூல் இது. சொர்க்கத்து அகதிகள் என்ற பெயரை கொண்டது. இது பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் யார் என்ற அந்த உண்மை வரலாற்றை ஆய்வதற்காக செய்யப்பட்ட ஆய்வுகளின் போது கிடைத்த தரவுகளை கொண்டு எழுதப்பட்டது. அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பூமியில் உள்ள மனிதர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த பூமியிலே எங்களுக்கு 2 ரிசோர்சஸ் கிடைக்கின்றன. ஒன்று இந்த சுமேரிய, காடிய, பாபிலோனிய, இந்த கிட்டீஸ் என்று நாங்கள் அழைக்கின்ற இன மக்கள் இன்றைக்கு ஏறத்தாழ 8000 வருடங்களுக்கு முன்னர் பூமியிலே கிடைக்கின்ற ஆவணங்களுள் மிக பழமையானது என்றும் கூட கருதப்படுகின்றது. அவர்கள் எழுதி வைத்த செய்திகள். அவர்கள் அப்பொழுது தங்களுடைய அறிவை அவர்கள் வானசாஸ்திரத்திலே மிக மிக அதிக துல்லியமான அறிவை கொண்டிருந்ததாக ஜோர்ஜ் சட்டன் போன்ற பேராசிரியர்கள் ஆராய்ந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அறிவை அங்கே களிமண் பலகைகளிலே எழுதினார்கள். களிமண் பலகை என்று சொல்வது களிமண்ணை பச்சை களிமண்ணை தட்டை போல செய்து, தட்டு போல அதிலே எழுத்துக்களை பதித்து, அந்த தட்டுக்களை பதப்படுத்தி அவற்றை
அவற்றை பாதுகாத்து அவங்களுடைய வாசிகசாலைகளிலே லைப்ரரிஸ் என்போம் வைத்திருந்தார்கள். இந்த ஆவணங்கள் 1930ஆம் ஆண்டு வரையும் பூமியிலே உள்ள எமக்கு யாருக்குமே கிடைக்கவில்லை. என்ன காரணம் என்றால் இவை அனைத்துமே நிலத்துக்கு அடியிலே அப்போது நடந்த பூகம்பம் அல்லது யுத்தம் போன்ற காரணங்களாலே கட்டிடங்கள் அழிக்கப்பட்ட பொழுது அந்த இடிபாடுகளுக்குள் மறைந்து நிலத்துக்கு அடியிலே போய் திதைந்து விட்டது. 1930களில் இந்த ஆய்வாளர்கள் அவற்றை தோண்டி எடுத்த பொழுது எண்ணற்ற கிளே டேப்லெட்ஸ் பெறப்பட்டது. அநேகமானவை உடைந்தும் சிதைந்தும் இருந்தாலும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட டேப்லெட்ஸ் சேகரித்தெடுத்தார்கள். அவற்றை சேகரித்தெடுத்து பெர்லினிலே உள்ள நூதன சாலையிலும் பிரித்தானியாவிலே உள்ள நூதன சாலைகளிலும் குவித்து வைத்திருந்தார்கள். அப்போது அதை பற்றி எதுவுமே செய்ய முடியவில்லை. என்ன காரணம் என்றால் அதிலே எழுதப்பட்டிருந்த மொழி சுமேரிய மொழி. அது அப்பொழுது யாருக்கும் பூமியிலே உள்ளவருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அதனாலே அது கைவிடப்பட்டிருந்தது. ஆயினும் சில ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் முயன்று அந்த மொழியை கற்று 1970 இருந்து அவற்றை இன்டர்பிரிட்டேஷன் செய்து நூல்களை எழுதினார்கள். நிறைய நூல்கள் எழுதினார்கள். அவர்கள் சுமேரியர்கள் பெற்றிருந்த அறிவை பற்றிய நூல்கள். அதன் பின்னர் தான் இந்த விவரங்கள் எமக்கு கிடைத்தன. இந்த விவரங்கள் அவங்க எல்லாம் நிறையவே பேசுகிறார்கள். நான் முழுவதையும் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. இங்கே நம் மனித வரலாறு பேசுகின்ற பகுதியை மட்டும்தான் நான் இங்கே இந்த நூலிலே நான் பகிர்ந்து கொண்டேன். அவரெல்லாம் பேசியிருக்கிறார்கள். பேசாத விடயங்கள் எதுவுமே இல்லை. வனசாஸ்திரத்திலே மிகுந்த அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மனித வரலாற்றை, பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள் யார் என்ற வரலாற்றை தங்களுடைய கிளே டேப்லெட்ஸ்களிலே கூறுகின்றார்கள். அது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். ஏனைய ஒரு ஆவணத்திலும் இருக்கின்றது. கடவுள் நிமுரு என்ற கிரகத்திலே வாழ்ந்த அனுநாயகி, அவருடைய மக்கள் ஈரா அலீல் போன்றவர்கள் இங்கே வந்து, ஈரா என்பவர் ஒரு அறிஞராக இருந்தவர். அப்போது இங்கே தங்கம் தேடி வந்தவர்கள் தங்கத்தை கண்டார்கள். ஆனால் அதை நிலத்துக்கு அடியிலே இருந்து வெளியே எடுத்து வருவதற்கு அவர்கள் முடியவில்லை. முயன்றார்கள், முடியவில்லை. இறுதியாக அதை செய்யக்கூடிய மனிதர்களை, பூமியிலே வாழ்ந்த அறகுறையாக மனிதர் போன்று வாழ்ந்த மனிதருடைய குருதியையும் தமது குருதியையும் கலந்து ஒரு மனித இனத்தை செய்தார்கள். வேலைக்காரர்கள், தங்கம் எடுப்பதற்கான வேலைக்காரர்கள் என்பது அந்த சுமேரியருடைய கிளே டேப்லெட்ஸ் எங்களுக்கு தருகின்ற மனித வரலாறு, பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் யார் என்பதை கூறுகின்ற ஒரு பகுதி. இதையும் நான் இங்கே தந்திருக்கிறேன். பூமியிலே கிடைக்கின்ற ஒரு ஆவணம் என்ற காரணத்தினாலே. ஆனால் அந்த ஆவணத்தை ஆராய்ந்து பார்த்த குட்ஷால் என்பவர், ஈராக் கிரகத்தைச் சேர்ந்தவர், மிகுந்த அறிஞர், ஒரு வைத்தியர். அவர் சொல்லிவிட்டார், இந்த சுமேரியருடைய டேப்லெட்ஸ் ஒரு மித் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு மேலே நாங்கள் எதையும் அங்கே சொல்ல முடியாது. அவர் மிகுந்த அறிஞர். ஆனால் என்ன பொறுத்தவரையிலே சில சம்பவங்கள் பூமியிலே நடந்தன. அவர்கள் கூறும் சம்பவங்களில் சில பூமியிலே நடந்தது. ஆனால் அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்திலே அப்போதைய கூறவில்லை. எங்கேயோ எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்ற வகையிலே அது நம்பத்தகாத ஒரு ஆவணம் என்றுதான் அது பொருள்படும். அந்த கதையை இங்கே கூறுகின்றது. நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் அது இயல் 1 இந்த நூல் 2 இயல்களை கொண்டது. இயல் 1 நான் அதை விவரித்தேன், அறிய வேண்டும் என்பதற்காக. இயல் 2 நான் கூறியிருப்பது உண்மையான வரலாறு. அதாவது வெளி உலக அறிஞர்கள், ஈரா என்ற கிரகத்திலே வாழ்கின்ற கிட்டத்தட்ட 64 அறிஞர்கள், பிளிஜாரன் ஃபெடரேஷன் என்ற அமைப்பினுடைய
வழிகாட்டல், அறிவுறுத்தல், பாதுகாப்பு போன்ற அடிப்படையிலே இங்கே பூமிக்கு வந்து 1945 தொடக்கம் 1995 வரையும் எங்களுக்கு ஒரு மனிதர்களாக பூமியில் உள்ள மனிதருக்கு கூறிய உண்மைகள், அறிவுறுத்தல், கல்வி என்று நீங்கள் சொல்லலாம், எல்லாவற்றையும் பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பேசாத விடயம் என்று ஒன்று இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் பேசிய விடயங்களை நிரல்படுத்தி இருக்கிறார்கள், அட்டவணைப்படுத்தி இருக்கிறார்கள். இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் மட்டும் 149 பக்கங்களுக்கு போகின்றது. அந்த அறிஞர்களுடைய நான் நினைக்கிறேன் என்னுடைய நூலிலே 60 பேர் தான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவருடைய பெயர், அவர் எந்த கிரகத்தைச் சேர்ந்தவர், எப்போது வந்தார், எந்த டேட்டில் வந்தார் போன்ற விடயங்களை அந்த நூலிலே தந்திருக்கிறேன். இவை அனைத்துமே உண்மையான விடயங்கள். எம்மை பொறுத்தவரையிலே ஆராய முடியாது. வெளியுலக அறிஞர்கள் எமக்கு மட்டுமல்ல, அவர்கள் இன்றைக்கு ஏறத்தாழ 20 மில்லியன் அல்ல 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே பிரபஞ்சங்களிலே வாழ்கின்ற அறிவிலே குறைந்த மனிதர்களுக்கு அறிவை ஊட்டுகின்ற அவர் சொல்லுகிறார்கள், அது தங்களுடைய கடமை என்று. அந்த கடமையை செய்து வருகிறவர்கள் இந்த ஈராக் கிரகத்திலேயே வாழ்கின்ற மனிதர்கள், மிகுந்த அறிஞர்கள். அது கடமை என்று சொல்கிறார் என்றால் அவர்கள் அதுக்கு கொடுப்பனவு எதுவும் பெறுவதில்லை, தங்களுடைய சொந்த முயற்சியிலே. ஆனாலும் பிளிஜாரன் பெடரேஷனுடைய அறிவுறுத்தல், வழிகாட்டல், பாதுகாப்பு அடிப்படையிலே வந்து எல்லா இடங்களிலும் சென்று அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்தும் செய்வார்கள். அவருடைய ஆவணங்களின்படி அவர்கள் இதுவரையிலும் 77 மில்லியன் தடவைகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அறிவிலே குறைந்த மனிதர்களுக்கு அறிவூட்டியதாக கூறுகின்றது. என்னுடைய நூலிலே நான் எதை சொன்னாலும் அவனுடைய எங்கே அதை சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அந்த ரெஃபரன்ஸை தந்திருக்கிறேன். ஏனென்றால் இது முக்கியமான விடயம், மாறாத விடயம், மறக்கப்படாத விடயம். நாம் எல்லாம் இன்று எங்களுக்கு அது அதிசயமாக இருக்கலாம், நம்ப முடியாது இருக்கலாம். எங்களுடைய மூளையினுடைய பலம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. உதாரணத்துக்கு சொன்னால், இந்த பிரபஞ்சம் இன்றைக்கு 46 ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பெருவெடிப்பு என்ற நிகழ்வின் மூலம் வெடித்து சிதறியது என்றும், அவ்வாறு சிதறியது அது இப்படியே பெருப்பித்து கொண்டே போகிறது. அது விரிவடைந்து செல்லுகின்ற வேகம் ஒளியிலும் விட 147 மடங்கு அதிகமானது என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு ஒன்று முழங்கில் எங்களுக்கு ஆக கூட தெரிஞ்சது இந்த ஒளியினுடைய வேகம் தான் ஒரு செகண்டுக்கு 186 மில்லியம். அப்படிதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே தெரியும்னா இது என்னது அப்படின்ட்டு நாங்கள் நின்று விடுகிறோம். அது தவறு ஒன்றுமில்லை, எங்களுடைய மூளையினுடைய இயலாமை அல்லது பலையினம்தான். எங்களுடைய மொலக்யூல்ஸ், எங்களுடைய உடல் கொண்டிருக்கின்ற மொலக்யூல்ஸ் தரத்திலே மிக குறைந்தது. இதிலே இருந்து துர்நாற்றம்தான் வரும், வேறொன்றும் வரமாட்டான். ஆனால் வெளியுலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுடைய மொலக்யூல்ஸ், அவங்களுடைய உடல் ஒளி வீசும் தன்மையானது. அது பியூரிஃபை பண்ண அது ஒளி வீசும் தன்மையானதாக மாறுவதோடு மிக நீண்ட கால வாழ்க்கை கொண்டதாகவும் மாறுகின்றது. அந்த அடிப்படையிலேயே வெளியுலகத்திலே வாழ்கின்ற இந்த ஹியூமனிட்டி என்று சொல்கின்ற மனித இனத்தினுடைய ஆக குறைந்த வயது இல்லை 1000 ஆண்டுகள். ஆனால் பூமியில மட்டும்தான் 100 வருடம். என்ன காரணம்? நிறைய சரியான காரணம் அதுக்கு உண்டு. அது நாம் செய்யப்பட்டவர்கள் இந்த விடயங்கள். உங்களுக்கு இந்த விடயங்களை பற்றி நீங்கள் மேலதிகமாக அறிய விரும்பினால், நான் அந்த யூடியூபிலே இதுவரையும் கிட்டத்தட்ட 23 காணொளிகளை இப்படி இறக்கி இருக்கிறேன். சிறியவை 30 நிமிஷம், 35 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படியானவை. தமிழிலே தமிழ் மக்கள் இதை அறிய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு செய்யப்பட்டவை. கடந்த 4-5 மாதங்களாக ஒரு மாதத்துக்கு கொண்டு ஒரு வீடியோவை நான் இப்படி இறக்கி கொண்டு வந்தேன். இப்போது முடியவில்லை. நான் கனடாவிலே இல்லை, ஸ்ரீலங்காவிலே ஒரு 5 மாதம் 2 அந்த காலங்களிலே அந்த வீடியோக்களை நான் போட முடியவில்லை. வந்த பிறகு இங்கே நிறைய தொல்லைகள், வேலைகள் இருக்கின்றபடியால் தொடரவில்லை. பாருங்கள், கேட்டு பாருங்கள், தமிழிலே இருக்குது. என்னுடைய பெயரை நீங்கள் இந்த புத்தகத்தில் எழுதிக்கிற மாதிரியே நீங்கள் பெயர் எடுக்க வேண்டும். சாம் தில்லையா என்று சொல்லி எழுதினா போதும்.
யூடியூபிலே தேடி நீங்கள் என்றால் வரும். நீங்கள் கேட்கலாம், சும்மா இருக்கும்போது கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பல விடயங்களை நீங்கள் அறிவீர்கள். இந்த பிரபஞ்சம் எப்போது தோன்றியது, அப்போது என்ன என்ன இருந்தன, இப்போது என்ன நடக்கின்றது, எவ்வளவு காலத்துக்கு இந்த விரிவு நடக்கும், அதன் பின்னர் என்ன நடக்கும், சுலம்ப காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும், இடைப்பட்ட காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும், எத்தனை முறை இந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் பெருவடிப்பு மூலம் பெருவடித்து தன்னை சுத்தரித்துக் கொள்ளும் போன்ற விடயங்கள். இறுதியிலேயே அது பீயிங் அப்சல்யூட்டம் என்ற நிலை வரும் வரையும் அது வடிக்கும், இடமுறை வடிக்கும் என்று தெளிவாக சொல்லி கணக்கு இழந்து தந்திருக்கிறார்கள். வெளியே இருக்க நினைக்கிறேன் போட்டிருப்பேன். பாருங்கள், நாம் தெரியாத விடயங்கள் தான், அறியாத விடயங்கள் தான் இவை உணர்கள். ஆகவே இவற்றை நாங்கள் அறிந்து கொள்வதில் பின்னிப்பதில் எங்களுக்கு எதுவும் நட்டம் ஏற்பட போவதில்லை. இவை அறிவு. அறிஞர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அதிசயப்படுவார்கள். கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கும் இது உதவியாக இருக்கும், பொழுதுபோக்காக கூட இருக்கும். இதுதான் இந்த இரண்டாவது நூல், அதாவது மூன்றாவது நூல் சொர்க்கத்து அகதிகள் என்ற பகுதியிலே நான் குறிப்பிட்டவை. இது தவிர சில முக்கிய விடயங்களை நான் கணக்கிட முயன்றேன் இந்த நூலே. அதாவது இந்த தமிழ் சங்கங்கள் இருக்கின்றனவே, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று, இவை எப்போ தோன்றின, எவ்வளவு காலம் நிலைத்திருந்தன, எப்போ மறைந்தன என்ற விடயங்கள் ஒன்றும் சரியாக எவராலும் ஒழுங்குமுறைப்படுத்தப்படவில்லை. ஒட்டு என்பவர் ஜெர்மன் அறிஞர், துல்லியமாக கணக்கிடுவர். ஆனால் அவர் கூட ஒரு 1000 வருடங்களை தவற விட்டுவிட்டார் போல் தெரிகிறது. நான் இந்த முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் எப்போ தோன்றின, எவ்வளவு காலத்துக்கு நிலைத்திருந்தன, எப்போது அழிந்தன என்ற அந்த காலத்தை துல்லியமாக கணக்கிட முயன்றிருக்கிறேன். அது குமரி கண்டம் என்ற பகுதியிலே இறுதியிலே இருக்கின்ற பகுதி நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு இந்த நூல் கிடைத்திருக்க மாட்டாது இதுவரை. அது ஒரு முக்கியமான அம்சம். நான் பலரிடம் அதை முதற்தரம் நான் எழுதுகின்ற பொழுது அதை தவிர்த்திருந்தேன், அதை சுக்கூறி குழப்பக்கூடாது என்று. ஆனால் சில நண்பர்கள், அறிஞர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் அதை போடத்தாம் ஒருக்குமே தெரியாது, நீங்கள் அதை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டபடியால் அந்த அம்சங்களை, அதாவது இந்த எவ்வளவு காலத்துக்கு, எப்போது ஆரம்பித்தது, எப்போது அழிந்தது, ஏன் அழிந்தது, என்ன காரணத்தால் அழிந்தது, அப்படியான அந்த விடயங்களோடு சேர்த்து அதை நான் வெளியிட்டு இருக்கின்றேன் இந்த நூலிலே. இது ஒரு முக்கியமான அம்சம், அறிஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் உதவும் என்று நான் நம்புகிறேன். அத்தோடு இந்த குமரி கண்டத்திலே வாழ்ந்த மனிதர்கள் யார் என்ற ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு செய்தியையும் நான் அங்கே கூறியிருக்கிறேன். யார் அவர்கள், எங்கே இருந்து வந்தவர்கள், இந்த விடயத்திலே பல்வேறு அம்சங்கள் தங்கியிருக்கின்றது. தொல்காப்பியர், அகத்தியர் போன்ற அறிஞர்கள் எந்த பாடசாலையிலே, சர்வகலாசாலையிலே கற்றவர்கள் பின்வரும் மனிதர்களுக்கு அறிவை ஊட்டுகின்ற அறிவு அவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது, இவர்கள் யார் என்ற அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய சில உதவி. நான் அதை முழுமையாக நான் எழுத முயலவில்லை. அதை நான் வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே அதை நான் தெரியப்படுத்தலாம் என்று இருக்கின்றேன். அதுபோல் இந்த அறிஞர்கள் என்று நாம் அறிவர்கள், திருவள்ளுவர், ஔவையார், இறுதியாக விபுலானந்த அடிகளார், இவர்கள் யார் என்ற அந்த அடையாளத்தையும் என்னால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் சரியான முறையிலே. அதை சற்று பொறுப்பும் இப்போ திடீரென்று இல்லாத சொன்னாயிட்டு கொள்ள மாட்டார்கள். சில நண்பர்கள் இவர் என்ன பெரிய மனிதன் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இடத்தை கொடுத்து அவர்களையும் ஆதரிப்பது நல்லது என்று கருதுகிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அது பற்றிய விளக்கம் தருவேன். நாம் யார், அந்த குமரி கண்டத்திலே வாழ்ந்த மனிதர்கள் யார் என்ற சரியான அடையாளத்தை நான் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிப்பேன். அதாவது பல்வேறு விடயங்கள் அங்கே உண்டு இந்த நூலிலே. மீண்டும் நான் சொல்வதாக இருந்தால், பிரபஞ்சத்தின் தோற்றம், மறைவு, எத்தனை பட்டைகள்,
அதாவது பிரபஞ்சம் என்பது பெல்ட் என்ற அடிப்படையிலே இருக்கின்றது. 7 பெல்ட் என்றது பிரபஞ்சம் தோன்றுகின்ற பொழுது என்ன இருந்தது என்ற அம்சங்கள். பிரபஞ்சம் பெருவெடிப்புக்கு முதல் இருந்தது 2 பொருட்கள். ஒன்று நியூக்ளியர் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. அடுத்தது எனர்ஜி ஃபீடஸ் என்று சொல்கிறார்கள், சக்தி கரு, அதுவும் பாசிட்டிவ். இந்த 2 தான் ஒன்றாக இருந்து வெடித்து சிதறியது. இந்த நியூக்ளியர் எனர்ஜி ஒன்றே ஒன்று தான். அந்த கரு, சக்தி கரு இருக்கின்றதே, அது பேசிக் மெட்டீரியல். நாங்கள் அறிவோம் 118 பேசிக் மெட்டீரியல், அதிலே 98 மெட்டீரியல் தான் இயற்கையானவை, செயற்கையானவை நினைக்கின்றேன். ஆனால் இந்த பிரபஞ்சம் பிடிக்கும் பொழுதோ இருந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் 280 மெட்டீரியல், பேசிக் மெட்டீரியல். ஆகவே நாம் அறியாது இருக்கின்ற பேசிக் மெட்டீரியல், பூமியில் உள்ள மனிதர்கள் 3இல் 1 அறிந்திருக்கின்றோம். 3இல் 2 இன்னும் அறியப்படவில்லை. காலம் போக்கிலே எங்களுடைய அறிவின் வளர்ச்சியிலே, முதிர்ச்சியிலே அவை புறப்படலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நமது விஞ்ஞானிகள் அவர்களுடைய மூளை திறமைக்கு ஏற்ப செயற்படுகின்றார்கள். அதுக்கு மேலே அவர்களால் செயற்பட முடியாது. என்றால் எங்களுடைய மொலக்யூல்ஸ் அதுக்கு அனுமதிக்க மாட்டா. எங்களுடைய உடல் சுமக்கக்கூடிய சுமையத்தை தான் நாங்கள் சுமக்கலாம். அதுக்கு மேலே சுமக்க நாம் முற்படுவோமானால் உடைந்து போய்விடும் இல்லையா? அப்படியான அம்சங்கள் தான். ஆகவே நாங்கள் பொறுமையோடு அறிவை அறிவதற்கு நாம் பொறுமையோடு முயல வேண்டும். அறிவினுடைய முதிர்ச்சி தான் தொழில்நுட்பம் முதிர்ந்த பொழுதுதான் நாங்கள் அறிஞர்களாக மாறுகின்றோம். எங்களிடம் என்ன தொழில்நுட்பம் இருக்கின்றது? தேங்காய் சிரட்டை எடுத்து 2 ஓட்டையை போட்டு ஒரு தடியை போட்டு அகப்பயன் தான் எங்களுடைய தொழில்நுட்பம் இல்லையா என்று பாருங்கள். அன்று நண்பர் தயாநிதி அவர்கள் தமிழ் சங்கத்திலே ஒரு உரையாற்றியிருந்தார். AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அருமையான ஒரு நிகழ்வு. எனக்கு கிடைக்கவில்லை. நண்பர் உதயகரன் அனுப்பியிருந்தார்கள். அந்த வீடியோக்களை நான் கேட்டேன். அருமையான நிகழ்வு தான், நாங்கள் அறிய வேண்டியவை. ஆனாலும் இது புரியப்படுத்தப்பட வேண்டும். அங்கே ஆர்டிஃபிஷியல், செயற்கையாக சிந்திக்கின்ற மொலக்யூல் என்ன என்பது தெரியவில்லை. நாம் அறிகின்ற வரையிலே சிந்திக்கின்ற மொலக்யூல் எங்களுடைய தலைக்குள்ளே தான் இருக்க வேண்டும், மூளையில். ஏனைய இடங்களில் இருக்க முடியாது. நாங்கள் அறிந்திருக்கின்ற மொலக்யூல்ஸ், செல்ஸ் என்று சொல்லும் இல்லையா? இப்போ எங்களோட தலைக்குள்ளே இருக்கிற அந்த மொலக்யூலை கொண்டு தான் சீனர்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை செய்கிறார்களா? அல்லது குறைந்த இன்டெலிஜென்ஸ் உள்ள பறவைகள், காகம் அல்லது நரி போன்ற எங்களுடைய மொலக்யூல் செய்கிறார்களா தெரியாது. ஆனால் ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இவர்கள் இருக்கிறார்களே, சீனர்களும் யலோ ரேஸ் என்று சொல்லுவோம், ஜப்பானியர்களும், இவர்கள் பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் அத்தனை பேரையும் விட அறிவிலே மிக உயர்ந்தவர்கள். அது என்ன காரணம் என்றால், அவர்கள்தான் இறுதியாக மிக அண்மையிலே பூமிக்கு குடியேறியவர்கள். நாங்கள் பல மில்லியன் வருடங்களுக்கு அதேமாதிரி முன்னோர்கள் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் செவ்வாய் கிரகத்துக்கு மெலோனாவிலே இருந்து அதுக்கு பிறகு செவ்வாய் கிரகத்தில் பிரிந்து பூமிக்கு சேர்ந்தவர்கள் மிக நீண்ட காலத்துக்கு முதல். ஆனால் இந்த யலோ ரேஸ் அண்மையிலே வந்தவர், அதாவது சரியான கணக்குகளை நான் தந்திருக்கிறேன், 25,000 ஆண்டுகளுக்கு முதல் வந்தவர்கள் அண்மையிலே. அதுவரை காலமும் நீசான் என்ற கிரகத்திலே வாழ்ந்து அங்கே உள்ள அறிவை பெற்றிருக்கிறவர்கள். ஜப்பான், சைனீஸ், அவர்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களுடைய அறிவு மிக மிக அதிகமானது. காரணம், அவர்கள் வெளி உலகத்திலே நீண்ட காலம், எங்களை விட நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலே அவர்களது அந்த இயந்திரங்களை செய்தவர்களும் சைனீஸில் தான் இல்லை, சாமானியம் செய்கிறாங்க. டெலிஃபோனும் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் முழுவதும் எலக்ட்ரானிக் ஐட்டம் முழுவதையும் அவங்க தான் செய்கிறாங்க. அவங்க யாருமே செய்ய முயற்சிக்கவும் இல்லை, அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை என்ற அந்த அளவுக்கு அறிவு வேறு எவரிடமும் இல்லை. ஜப்பானியஸ், சைனஸ் இல்லைன்னு சொன்னால் பூமியிலே ஒருத்தரும் வாழ முடியாது.
ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டா அவர்கள் தங்களுடைய உற்பத்தியை நிறுத்தி கொண்டார்களாக இருந்தால். எனவே இவையெல்லாம் அதிகமான விவரங்கள் நீங்கள் அறிவீர்கள். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். இறுதியாக கிட்டத்தட்ட நான் 1 மணித்தியாலம் தான் பேசியிருக்கிறேன். அது போதும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லா பொது விடயங்கள் களைத்து போயிருப்பீர்கள். நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அமைதியாகவும் பொறுமையோடும் நீங்கள் என்னுடைய இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்தமைக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களை காணும் வரையும் அன்பு வணக்கம் கூறுகின்றேன்.